அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் வாய்ஸ். ஜப்பானில் நடந்த ஒரு அழகான ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜப்பானில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி விவசாய நிலம், அது மட்டும் இல்லாமல் மூங்கில் காடு. அதனாலேயே மூங்கில் மரம் வெட்டுறவங்க அதிகமாக இருப்பாங்க அந்த ஊரில். அப்படி இருக்கும்போது தான் அதில் ஒருத்தர் தான் நம்ம டேகேவோட ஃபுல் டைம் டியூட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மரம் வெட்டுவார். வெட்டி முடிச்சுட்டு அந்த வெட்டின மரத்துண்டுகள்லாம் எடுத்துகிட்டு போய் டவுனில் இருக்கக்கூடிய மரக்கடையில் போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர காசில் தான் டெய்லி சாப்பிட்டுட்டு வருவார். சில நேரம் அந்த காசை வச்சு 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு உதவியும் பண்ணுவார். இப்படி பண்ணுறதுனாலேயே அவருக்கு ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருக்குது. நேர்மையான மனுஷன், 4 பேர்த்துக்கு நல்லதும் பண்ணுறாரு, நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்குது. இப்படி அவர் டெய்லியுமே பண்ணிக்கிட்டே வர்றாரு இந்த அவரோட ரோட்டீனை. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் மதியான நேரம் தான் வெட்ட போகிறாரு. போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மூங்கில் மரம் மட்டும் மின்னுது. என்னடா இவ்வளோ வெயில்லையே இப்படி மின்னுதேன்னு பார்க்குறாரு. பக்கத்தில் போய் பார்க்குறாரு, அழுகிற சத்தம் கேட்குது அந்த மூங்கில் மரத்து. அதில் ஒரு சின்ன பாட்டிலேருந்து, மூங்கில் மரம்னா நிறைய பாட்டு இருக்கும்ல, அதில் ஒரு பாட்டில் அந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் கேட்குது. அதனாலே திடீர்னு ஒரு பயந்துட்டார் கொஞ்சம். இருந்தாலும் இதை அவர் மட்டும்தான் இருக்கார், இதில் என்ன இருக்குன்னு அதை சும்மா விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. அதனாலேயே வெட்டி பார்க்குறாரு. வெட்டின உடனே இன்னும் சத்தம் அதிகமான உடனே சரி இது அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டுக்கு, ஃபுல்லாக பிரித்து என்ன தான் இருக்குன்னு பார்த்துடணும் அப்படின்னு வெட்டி பார்க்குறாரு. அதுலேருந்து குழந்தை விழுது. விழுந்த 1-2 செகண்ட்லேயே அந்த குழந்தை வந்து நார்மல் குழந்தை சைஸ்க்கு வந்துடுது. கடுகு மாதிரி இருந்த குழந்தை திடீர்னு நார்மல் குழந்தை எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு வந்ததும் பக்குன்னு ஆயிடுச்சு இவருக்கு. அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி பார்க்குறாரு. என்னடா இந்த குழந்தை, அவர் இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு குழந்தைய அவர் லைஃப் டைம்லேயே பார்த்ததில்ல. அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிரைட்டாக அந்த குழந்தையோட முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு தேவைப்படுற பால், சாப்பாடு இது எல்லாமே கொடுத்து அன்றைக்கி நாள் அப்படியே போயிடுது. மறுநாள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடுது. இப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 1 மாதமும் ஆகுது. அந்த 1 மாதம் ஆன பிறகு எப்படி இருக்கான்னா, அந்த குழந்தை வந்து 20 வயசு பொண்ணு மாதிரி ஆயிடுது. இதை பார்த்துன்னு ரொம்ப பிந்துடுறாரு அந்த டேக்கே. அப்புறம் அந்த குழந்தையே சொல்லுது, நான் இந்த உலகத்துக்கான பொண்ணு கிடையாது, நான் நிலாவிலேருந்து வந்தக்கூடிய ஒரு மூன் பிரின்சஸ். நிலாவில் தான் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. நான் நிலாவில் வந்து ஒரு இளவரசி. எங்கள் அப்பா அம்மா வந்து ராஜா ராணியாக இருக்காங்க நிலாவில். எங்கள் நிலாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்னை பாதுகாக்கிறதுக்காக பூமியில் என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. அதுவும் நீங்கள் அந்த மூங்கில் மரம் வெட்டுற இடத்துல அந்த மூங்கில் மரத்தில் இருந்தேன். நீங்கள் திடீர்னு தெரியாமல் என்னை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த அந்த நிலா இளவரசி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு இது உண்மையா இல்லையான்னு அவர் கையை கிள்ளி பார்க்குறாரு. இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு திரும்பியும் கேட்குறாரு. ஆமாம் உண்மைதான், கூடிய சீக்கிரத்தில் நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி போயிடுவேன். என்னை கூப்பிட்றதுக்காக கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா ஒரு தேர் அனுப்பி விடுவாங்க, அந்த தேரில் நான் ஏறி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னம்மா நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு டேக்கே கேட்குறாரு. அப்படி கேட்டு அந்த டேக்கே வந்து ரொம்ப அழுகிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணும் ஃபீல் பண்ணி, அழுகாதீங்க, இவ்வளோ நாள் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, நீங்களும் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, என் அப்பா நீங்கள் அழுகக்கூடாது, இந்த மாதிரி அந்த பொண்ணும் ஆறுதலாக பேசுகிறாங்க. பேசினோடனே அப்புறம் அந்த டேக்கேவும் அழுகிறத நிறுத்திட்டார். நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நைட்டு நிலா வெளிச்சத்துலேருந்து நிலாவிலேருந்தே தேர் வருது அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுச்சு. நின்ன உடனேயே அந்த டேக்கேவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப கவலை. ஏன்னா அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி அந்த டேக்கேவும் அந்த பொண்ணை விட்டுட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவார். அதனாலேயே 2 பேரும் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால் அந்த பொண்ணு வந்து கவலைப்படாதீங்கப்பா, என்றைக்கா இருந்தாலும் உங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த தேரில் உட்காந்து போயிட்டாங்க நிலாவுக்கே.
அதுக்கப்புறம் டேக்கே புரிஞ்சுக்கிறாரு, நம்ம லைஃப்பில் எதுவுமே நடந்துடல, நம்ம ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னொருத்தவங்களால் நல்லா வாழ முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கட்டும் நிலாவுக்கு போயிட்டு நம்ம வேலையை எப்பயும் போல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் எல்லாத்தையும் மறந்து பழையபடி அவர் வேலையை தினசரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் டெய்லி நைட்டு நிலாவை பார்த்து நல்லா இருக்கியாம்மா, என்னை ஞாபகம் இருக்கா, என் கூட பேசு அப்படின்னு சொல்லி டெய்லி அவர் நிலா கூடயே பேசிகிட்டே இருப்பார். நேயர்களே, நம்ம இந்த ஸ்டோரி மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் கிடையாது. காசாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாருமே இங்கே நிரந்தரம் கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். நம்ம ஒருத்தங்கக்கிட்ட இல்லைன்னா நம்ம கொடுத்து உதவணும். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வரணும். அதை தான் இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.